அவரோட அந்த ஹியூமர் வந்து எங்கள் ஏஜ் வரைக்குமே அட்ராக்ட் பண்ணுற அளவு நல்லாயிருக்கு. நான் வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவரோட பொண்ணு. ஸோ நான் எப்பவுமே ரஜினி மூவினா எனக்கு ஒரு ஹைப் இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுவும் நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் இந்த ட்ரெய்லர் நான் பார்த்ததும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். என் டேடிக்கு தான் ஃபுல்லாக நான் வீடியோ காலில் காட்டுறதுலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பா வந்து பார்க்கலையா? ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் ஒரு 4 பேர் வரணும். பட் ஆனால் அவருக்கு வந்து ரொம்ப ஒர்க் இருப்பாரு. நீ போயிட்டு வா, நீ போயிட்டு பத்திரமா பொறுமையாக வா, 2 மணி நேரம் ஜெனரேஷன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிகரை வந்து ரசிகராக வச்சுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரஜினி ஃபேன் கேர்ள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எந்த அளவுக்கு அந்த எங்கள் தாத்தா அப்பா எல்லாருமே ரஜினி ஃபேன்ஸ். நான் சிம்பு ஃபேன். பட் ஸ்டில் அவ்வளோ நல்லா இருந்தது. உள்ள ஒரு மாதிரி வைவே நல்லா இருந்தது. அதனால் ஆப்வியஸ்லி ஜென்ரேஷனுங்கிறத விட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும். உள்ள எதை பற்றி பேசுகிறாரு? ரொம்ப இந்த பாயிண்ட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு. அஜித் ஃபேன்ஸ்லாம் எக்ஸைட் ஆகிற மாதிரி பேசினார். ஆக்சுவலி மங்காத்தா பற்றிலாம் பேசினார் லைட்டாக. அது வேணும். அஜித் ஃபேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆக்சுவலி எல்லாருமே மூவியை ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான் ஏற்றுற மாதிரி பேசியிருந்தாங்க. அவரோட ப்ரெசன்ஸே செம்மையாக இருந்துச்சு. அவர் ஸ்டேஜில் வர ப்ரெசன்ஸ் இல்லை யாராச்சும் அவர் நேமை மென்ஷன் பண்ணாலுமே இந்த வைவே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. மூவிலையும் சரி ரியல்லையும் சரி ட்ரெஸ்ஸிங் அவ்வளோ நல்லா இருந்தது எல்லாரோட. அவர் என்ன டெனிம் ஜீன் போட்டிருக்காருன்னு அந்த பிராண்ட் தெரிஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கே அவரோட ஜீன். யா ஓகே, தேங்க்யூ. சாரி யூ ஆர் ஆக்சுவலி ரன்னிங் டே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோர் மைக் மேம், ஐ வில் ஹோல்ட் இட் ஃபார் யூ. ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது ட்ரெய்லர். மெயின் பிக்சருக்கு வெயிட் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர். ரொம்ப பாருங்க, கூலி காஸ்டியூம்லயே வந்திருக்காரு. அவரு ஒருத்தர் வந்து என்ன பிடிச்சிருந்தது ட்ரெய்லர்? எல்லாரோட ப்ரெசன்ஸும் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரில். அந்த ஆராவே நல்லா இருந்தது. ட்ரெஸ்ஸிங் நல்லா இருந்தது. ரொம்ப வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலி அவ்வளோ நல்லா இருந்தது. எக்ஸைட்மெண்ட் ரொம்ப கலப்புற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அது நீங்களே பாருங்கள், சொன்னால் நல்லா இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் அது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நல்லாயிருக்கும். மாசாக இருந்தது. ஆக்சுவலி மாசாக இருந்தது ரொம்ப. இது ஆக்சுவலி யோசிக்கவே டீகோட் பண்ணவே தோணலை. எங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஒரு ஆக்டரோட ப்ரெசன்ஸில் தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோமே தவிர எங்களுக்கு டீகோட் பண்ண முடியல. சாரி, என் தாத்தா காலத்துலேருந்து அவருக்கு ஃபேன்ஸ். ஆக்சுவலி என் தாத்தா, என் அப்பா, அடுத்து இப்போ நானும் வந்து அவரை ரசிக்கிறேன்னா அவரோட எனர்ஜி அவ்வளோ நல்லா இருக்குது. ரசிக்கிற அளவு இருக்குது. ரொம்ப ஃபனியாக இருந்தது. கம்போஸ்டாக இந்த ஏஜில் இருக்கிறது ஆக்சுவலி ரொம்ப பெரிய விஷயம். பட் அவர் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியன்ஸையும் அவர் அவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டாக வச்சுருந்தாரு. அந்த ஆரா ஆனால் எல்லாருக்கிட்டையுமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் ஃபார் அ ரீசன். எங்களுக்கு போனதே தெரியல. இப்போ நீங்கள் சொல்லி தான் 45 மினிட்ஸ்னே தெரியும். நாங்கள் எங்கள் ஏஜுக்கு அதை ரசிக்கிறோன்னா அவ்வளோ நல்லா இருந்தது. புரியல. நான் ட்ரெய்லர் பார்க்கறதுக்கு முன்னாடியே நானும் என் ஃபேமிலியும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போவும் அதே அளவு தான் இருக்குது. பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லான்ச் வந்து இப்படி. கண்டிப்பாக அவங்க அப்பா FDFS போவார். அவர் கூடயாவது நான் போயிடுவேன். எப்படியாவது. அதை பற்றி எங்களுக்கு மேக்ஸ் தெரியாது ஆக்சுவலி. சாரி. தலைவா என்ன தலைவா, 70 வயசுல ஒரு மனுஷன் உயிரை குத்து நடிக்கிறார் தலைவா. அது நடிப்பு இல்லை, அவரோட டெடிகேஷன். ஏன்னா நம்பர் 1 என்ற ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கோசம் அவர் ஓடாத இடம் இல்லை, தேயாத இடம் இல்லை. அப்படியாப்பட்ட மனுஷன் 70 வயசுல உயிரை கொடுத்து நடிச்சுன்னு இருக்காரு தலைவா. நடிப்பு என்ன தலைவா, நம்மலாம் நான் படிப்பு நீங்கள் புக்கத்து படிப்பீங்க, மறந்துடுவீங்க. ஏன்னா நம்ம மண்ணில் களிமண். தலைவன் 45 நிமிஷம் எப்படி தான் ஸ்பீச் அப்படியே சரளமாக பேசுகிறாரு தலைவா. பேச்சை அப்படியே பேசினே போகிறா போல. நம்மளாம் பார்த்தவனே ஒரு மெய் சீர்ந்து போகிறேன். என்னடா எப்படிரா இப்படி பேசுகிறாருன்னு. அப்படியாப்பட்ட ஒரு பேச்சு தலைவா. அனிருத்தனை போட்டுறாரு பாருங்க பாட்டு. சும்மா தும் 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 டக் தும் தும் அப்படின்னு போட்டார் பாருங்க மியூசிக். அதில் வாய்ப்பில் ஆடுறேன் தலைவா. ஆட்டம் பச்சாரான ஆட்டம். இந்த படத்தில் 1000 கோடி கிடையாது, 2000 கோடி அடிக்கும் இந்த படம். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. இப்படி 2000 கோடி அடிக்கல நான் மொட்டை வச்சுக்கிறேன் தலைவா, மொட்டை வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் எல்லாருமே சின்ன பசங்க இல்லை, எல்லாருமே 60, 70, 80 எல்லாரும் நீ வயசே பாரு, எல்லாருக்கும் 80, 70 வயசுக்குள்ளவங்க தான். அப்படியாப்பட்ட லெஜண்ட் இந்த படத்தில் இருக்கிறவங்க. அதனால நீ 1000 கோடி எதிர்பார்க்காத, 2000 கோடி அடிக்கும் தலைவா. அப்படி அடிக்கல நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், இன்னொரு மொட்டை அடிச்சுக்கிறேன் சேர்த்து உனக்கோசம். அப்படியாப்பட்ட ஒரு படம் தான். இனிமேட்டு தீபாவளி இல்லை, கூலி வலி, தலைவன் வலி தான் இனிமேட்டு. என்ன தலைவா டீசரை விட்டான் தலைவா, போட்டோ குத்துறாம்பர் ஊசியில்
குத்தி ஸ்விம்மிங் பூலில் சொருகிறாங்க. ட்ரீசரே பஜார் தலைவா 2 வாட்டி போட்டாங்க. பாட்டு அனிருத் அண்ணா பாடிறாரு, அதுங்க அதிரட்டுமே ஸ்டேடியமே அதிருது தலைவா. அந்த அளவுக்கு போட்டுக்கிறா போல மியூசிக்கை பஜார் தலைவா. 70 வயசில் யாரையும் குறை சொல்லக்கூடாது. குறை சொன்னால் அவங்களாம் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி. அதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி. ஸ்ருதிஹாசன் அவங்க ஸ்ருதிஹாசன் அவங்கள இந்த படத்துக்கு எதுக்கு போட்டாருந்தா எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டம். ஏன் தெரியுமா, அவங்க நடித்த எந்த படமும் ஓடல. அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகுது. ஏன்னா அவங்களுக்கு நடிப்பு இருக்கு, ஆனால் அவங்கக்கிட்ட படம் ஓட மாட்டுது. அவங்களோட நேரம் என்னவோ தெரியல, படம் ஓட மாட்டேது. அவங்க சமீபமாக எந்த படமும் நடித்து ஓடலை. சலார்னு ஒரு படம் நல்ல படம் தான், நடித்தாங்க, ஓடலை. சண்டை கோயினா சண்டை விசாலத்தை கூட நடிச்சாங்க, ஓடல. அவங்க எந்த படம் நடிச்சும் ஓடல தலைவா. நம்ம தலைவரும் கூட நடிச்சாங்க, அஜித் படம் வேதாளமாக நடிச்சாங்க. நீ கொலைக்காரனா அவள்தான் படம் பாதியிலே முடிஞ்சு போயிடுச்சு. அவங்க மனசு தான் என் மனசு கொஞ்சம் பாதிப்பாக இருக்குது. மற்றபடி படத்தில் எல்லாருமே லெஜெண்டு தலைவா. அதான் தெரியும், அவங்களுக்குள்ளே ஏதோ இருக்குது, ஆக்டிங் இருக்குது தலைவா, ஆக்டிங் இருக்குது. நீ ஏதோ தப்பாக எடுத்துக்காத. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது, அதனால தான் அவர் போட்டிருக்காரு. மற்றபடி நீ தப்பாக ஏதோ எழுதி போட்டுறாத, சரியா? நன்றி.